நண்பர்களே, மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெய்னா மற்றும் யுவராஜ் சிங்குடைய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேர்வுக்குழு தலைவரே பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் போட்டியில் சிறப்பாக விளையாடுற ஒரு சில வீரர்களுக்கு வேணால் நாங்கள் உலகக்கோப்பை ஸ்குவாடில் இடம் கொடுப்போம். அதற்காக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நாங்கள் செக் பண்ணுவோம். அதனால் உலகக்கோப்பை ஸ்குவாடை செலக்ட் பண்ணுறதுல ஐபிஎலுக்கும் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் யுவராஜ், ரெய்னா, அஸ்வின் போன்ற வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்குவாடில் அவங்களுக்கு இடம் கிடைக்கலாம். அதற்காக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. அதே நேரம் யுவராஜ் சொதப்பிட்டு வந்தாலுமே கூட ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டியிலையும் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா cricket.com அப்படிங்கிற ஒரு இணையதள அறிமுக நிகழ்ச்சியில் ரோஹித் சர்மா கலந்துக்கிட்டாரு. ரோஹித் சர்மாவோட சேர்த்து பீட்டர்சன், லாரா, ஜெயவர்தனே போன்ற வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதேமாதிரி மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் ரோஹித் சர்மா கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. உலகக்கோப்பைக்கு இந்த ஐபிஎல் போட்டி அப்படிங்கிறது ஒரு அளவுகோலாக இருக்குமா, இதில் நல்லா விளையாடுறவங்க உலகக்கோப்பையில் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு ரோஹித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 50 ஓவர் கிரிக்கெட்டையும் இந்த ஐபிஎல் போட்டி T20 போட்டியை ஒப்பிட முடியாது. இது வேறு அது வேறு. T20 போட்டி மற்றும் ஐபிஎல்லில் சிறப்பாக விளையாண்டாலுமே 50 ஓவர் கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால ஐபிஎல் போட்டியில் ஒரு வீரர் நல்லா விளையாண்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு உலகக்கோப்பையில் வாய்ப்பு கிடைக்கும்லாம் கிடையாது. உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வில் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் நிரப்பப்படாமல் இருக்குது. அதை கூடிய விரைவில் தேர்வுக்குழு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் ஐபிஎல்லை வச்சு உலகக்கோப்பையில் இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடியாத ஒரு காரியம் அப்படின்னு ஹிட்மேன் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் யுவராஜ், ரெய்னாலாம் திரும்ப உலகக்கோப்பையில் விளையாடுவாங்க அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.